வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை மாமா தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லும்போது இவர் சொல்கிற, இப்போ கல்யாண நேரம், இப்போ சொல்கிறேன் காத்தாலிக்கு போய் சொல்கிறியா, சொன்னாக்கா பெரிய பிரச்சனை ஓடிக்கும், பரவாயில்லையா, இப்போ அப்பா உங்ககிட்ட அன்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்மளை அவர் ஏற்றுக்கலனாலும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நம்மளை அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ நீ இது போய் சொன்னேனாக்கா அவர் சண்டை போடுவார், உன்னை பற்றி தப்பாக பேசுவார், அப்புறம் இப்போ இருக்கிற அமைதி கூட போயிடும், பரவாயில்லன்னும் போது அவங்க அமைதியாகிடுறாங்க. பொழுது விடிஞ்சு பாண்டியன் அவர் இந்த கல்யாணத்தை எப்படி சிறப்பாக பண்ணுறன்ட்டு அவர் தெரிஞ்சவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் ஆமாம்மான்ட்டு ஜாலரா அடிச்சு துடி துடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் அது பெருமையாக கத்தி கத்தி எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறதால அலம்புல கேட்டு அவங்களுக்கு எரிச்சல் கோவம் வருது. இவர் சொல்கிறாரு, பெரிய இடத்து பொண்ணு தங்கமயில அவங்க 80,000 நகை போட்டிருக்காங்க, நாங்கள் வேணா கூட சொல்ல, அவ்வளோ தூரம் போட்டு எனக்கு கட்டி கொடுக்குற சொல்லியிருக்காங்க. என்னோட மருமக தங்கமான பொண்ணு, அவள் இந்த வீட்டுக்கு வரப்போறா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் ஜாம்னு ஊரை மெச்சிடாமல் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் பாருங்கள், எப்படியெல்லாமல் பேசுனாங்க. அந்த பேச்செல்லாம் முறியடிச்சுன்னு அவங்க மூஞ்சில் கறி பூசிட்டு இல்லைன்ட்டு இவர் கல்யாணத்தை ரொம்ப நல்லா நடத்தி வைக்க போகிறேன்ட்டு பெருமையாக கத்தி கத்தி எதிர் வீட்டுக்கு கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வேற ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. குமார் சொல்கிறாரு, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கி இருக்கக்கூடாது, அதனால தானே இப்போ இந்த கல்யாணம் நடக்குதுன்னுட்டு, இருக்கட்ட விட்றா, எதுக்காக நீ அதை பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு, நான் இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறேன்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டதை வீட்டில் இருக்கிறவங்க ஷாக் ஆகிறாங்க, வேணடான்ட்டு. அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, பின்ன என்னோடய தங்கச்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இதை விட நம்ம டபுளாக பண்ணியிருப்போம், அப்படி நம்ம பண்ணியிருப்போம், அதை தடுத்து நிறுத்திட்டு இப்போ இவங்க பெரியவா பேசிகிட்டு இருக்காங்களே, இது நல்லாவா இருக்குது, இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன் சொல்லும்போது அவங்க அம்மா, அவங்க பெரிய அம்மா பாட்டியெல்லாம் திட்டுறாங்க. அவன் என்னென்னா பேசிட்டு போகிறான், நீ எதுக்காக அதெல்லாம் காதில் வாங்குறன்ட்டு. கதவை சாத்த வண்டி தான் சொன்னோன்னா சாத்து தான் வச்சுருக்கோம், அவர் அந்த அளவுக்கு சவுண்டாக பேசலை, நாம் என்ன பண்ணுறதுன்ட்டு இவனை விட்டு விட்டு இவன் இஷ்டத்துக்கு இதேமாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நல்லாவே இல்லைன்ட்டு அவங்க தம்பி ஒரு பக்கம் கோவப்படுறாரு. அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போயிட்டான், நீ சும்மாறான்ட்டு குமாருக்கு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு. இதே நேரத்தில் தங்கமயில் வீட்டில் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. என்னங்க பணத்துக்கு ரெடி பண்ணிங்களான்னு கேட்டவொடனே, இல்லை நான் எல்லார்ட்டையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்த பணம் எதுவுமே கிடைக்கலன்ட்டு அவங்க திட்டுறாங்க. இவரை பிடிச்சிக்கிட்டு, எதுவும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்து என் பசங்களாம் சந்தோஷமாக பெரிய இடத்துல போயிட்டு வாக்கப்பட்டோன்ட்டு ஏதோ ஒரு நல்ல வாரம் அமைஞ்சுது, அதில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தாக்கா உங்களால் அந்த கொஞ்சம் பணத்தை கூட ரெடி பண்ண முடியலையா, இப்போ நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்போ அவங்களுக்கு யோசனை வருது. நீங்கள் பணம் கொடுக்கணுன்ட்டு ஒருத்தருக்கு வச்சுருந்தீங்களா, அந்த பணம் இருக்குதுல்ல அதை வச்சு கொடுத்துடலாம் சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து ஷாக்கா வர்றாரு. அவர் வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்னுட்டு, நீங்கள் மற்றவங்கிட்டலாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்களா, இப்போ கல்யாணம் முடிஞ்சப்பறம் அந்த பணத்தை வாங்கி அவருக்கு நீங்கள் கொடுத்துருவீங்கன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. இதே நேரத்தில் பாண்டியன் உட்காந்து கதை அளந்துக்கிட்டு இருக்காரு அவங்க தெரிஞ்சவங்கிட்ட. அந்த இடத்துல ராஜி வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க மாமான்ட்டு. இவரும் உள்ளே வராரு. என்னம்மான்ட்டு கேட்டவொடனே, நம்ம பசங்களை அனுப்பி பொண்ணு அழைப்பு கூட்டலாம், அவங்களாம் போட்டோம், நாம் சத்திரத்துக்கு போகலான்ட்டு சரிம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்காரு. இதே நேரத்தில் தங்கமயில் வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க, நாமளும் கிளம்பணும், நீங்கள் ரெடியாகன்ட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ சம்மந்தி வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, நம்ம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணலாம், அவங்கள சாப்பிட்றதுக்கெலாம் ரெடி பண்ணுறேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பணம் கொடுத்தவர் வந்துட்டு தெருவில் கத்தி சண்டை போடுறாரு, கூப்பிடுறாரு, உள்ளே இருக்கிற வெளியே வாயான்ட்டு. இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. வாங்கண்ணே உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசிங்கன்ட்டு. ஏன் என்கிட்ட 1 வருஷம் ஆச்சு, நீ பணம் வாங்கினேன் 2-3 மாதம் தான் வட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் கொடுக்கவே, முதல்ல எனக்கு பணம் எடுத்து வச்சுட்டு மறு வேலையை பாரு, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி 80,000 நகை போட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் பணம் இருக்குது, எனக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் பணம் இல்லையா, அதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு பணம் கொடுத்துட்டு மறு வேலை செய்யன்ட்டு இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு தங்கமயில் ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.